தமிழுக்கு சேது வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்னங்க இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, நாளைக்கு நான் கார் அனுப்பி விட்றேன், நீ வீட்டுக்கு கிளம்பி வந்துடு அப்படிங்கவும் உடனே தமிழும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து தாமரை கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லும் போது அப்போ தாமரை சொல்கிறாங்க, தமிழ் நான் சொல்கிறது கேளு, வேறு வழியே இல்லை, நீ வயிற்றுல இந்த டவலை கட்டிட்டு நீ வீட்டுக்கு போகணும் அப்படிங்கும்போது, என்னம்மா அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, பொய்க்கு மேலே பொய்யா நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்ட என்ன ஆகும்னு தெரியுமா, என் வாழ்க்கையை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட நினைக்கவே மாட்டீங்களா அப்படிங்கும்போது, என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்கிற, உன் வாழ்க்கை நல்லா ஆகிறதுக்காக தானே அந்த பொய்யெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், சமய சந்தர்ப்பம் பார்த்து அவங்கக்கிட்ட அவங்க அப்பா வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்கிறாருல, அது வரைக்கும் நீ இந்த தயவு செய்து நடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் அவங்க பாட்டியும் வந்து பார்த்தோம்னா தமிழ் காலில் விழுந்து அவங்க கெஞ்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னம்மா நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் காலில் விழுந்து இப்படி கெஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, வேற எங்களுக்கு வழி தெரியல தமிழ், தயவு செய்து நீ சம்மதிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழும் இதை பார்த்துட்டு கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே தாமரையை தான் காட்டுறாங்க. தாமரை வந்து சாவித்திரி கிட்ட சொல்கிறாங்க, என்னம்மா ஒரே கொசுக்கடியாக இருக்குது, இப்படி கிடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஈஸ்வரியும் சித்ராவும் வராங்க. உடனே வந்து ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் சரியான ஆளு தான்டா அப்படின்னு சொல்லும் போது உடனே சாவித்திரி சொல்கிறாங்க, என்ன நாங்கள் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு என்ன சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கும்போது, ஆமாம் நீங்கள் எங்களுக்கே துரோகம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு வந்து சாவித்திரியும் சித்ராவும் சொல்கிறோம். நாங்கள் என்ன உனக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னு சாவித்திரி கேட்குறாங்க. உண்மையை சொல்ல பண்ணாக்கி அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீ தான் இந்த மாதிரிலாம் பேசியிருக்கிற அப்படின்னு சாவித்திரி சொல்லவும் உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் நான் மட்டும் வந்து உங்களுக்காக பேசலைன்னா உங்களுக்கு இந்த இடம் கூட கிடைச்சிருக்காது, அதனால ஒழுங்கு மரியாதையை இந்த இடம் கிடைக்கணும்னு சொல்லிக்கிட்டு தக்க வைக்கணும்னா நான் சொல்கிறது கேட்டு தான் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி வந்து சாவித்திரியும் தாமரையும் போட்டு மிரட்டிக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து சாவித்திரி சொல்கிறாங்க, எவ்வளோ திமிர் இருந்தால் நம்மகிட்டயே இந்த மாதிரிக்கு பேசிட்டு போவாளுவோ அப்படின்னு சொல்லவும் அப்போ தாமரை சொல்கிறாங்க, அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, இந்த கொசுக்கடியில் இருக்கவே முடியலமா அப்படிங்கும்போது, ஏண்டி என் உயிரை வாங்கிட்டு இருக்கிற, அவங்க இந்த கொட்டைகையாவது நம்மளுக்கு தந்திருக்காங்களேன்னு நினைச்சு சந்தோஷப்படு, இதுவும் இல்லைன்னா நம்ம நடுத்தருவில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அடுத்த நாள் வந்து தமிழ் வந்து அவங்க நேராக சேதுவோட வீட்டுக்கு வராங்க. அப்போ சேதுக்கிட்ட வந்து கருப்பு சொல்கிறாங்க, அவங்க வந்தாச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே சேது ஓடி வராங்க. பார்த்தோம்னா தமிழ் வந்து காரை விட்டு இறங்குறாங்க. அப்போ தமிழோட வயிறு பெருசாக இருக்குது. இதை பார்த்ததுமே சேது வந்து தமிழை கெட்டி பிடிச்சிட்டு, தமிழ் உன் வயிறு பெருசாகிப்புச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஈஸ்வரியும் சித்ராவும் பார்க்குறாங்க. உடனே சித்ரா சொல்றாங்க, என்னம்மா போன வாரம் வரைக்கும் வயிறு பெருசாவே ஆகல, இந்த வாரம் என்னன்னா வயிறு பெருசாகி போச்சுது, ஒரு வாரத்துல இப்படி பெருசாயிருமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன நடக்குனே தெரியலையே, ஆனா இவ கர்ப்பத்துல ஒரு பிரச்சனை மட்டும் இருக்குன்னு தெரியுது, கூடிய சீக்கிரத்துல நம்ம கண்டுபிடிக்க தானே போறோம், இவ தான் வந்துட்டாளா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க.